بسم الله الرحمن الرحيم. இறந்தவருக்காக சமாதி கட்டக்கூடாது, சமாதியின் மேலே கட்டிடங்கள் கட்டக்கூடாது, பூசக்கூடாது என்றெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது இதுக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை நமக்கு எடுத்து வைப்பார்கள். என்ன ஆதாரத்தை வைப்பார்கள் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கத்தலம், அதன் மீது இப்போது கட்டடம் கட்டப்பட்டு தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த காலத்துல சஹாபாக்கள் காலத்தில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடக்கத்தலத்தின் மீது ஒரு கட்டடம் கட்டப்பட்டு மஸ்ஜித் நபவிக்கு உள்ளதான் அது இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடக்கஸ்தலம் எங்க இருக்கும்னு கேட்டா பள்ளிவாசலுக்கு உள்ள ஒரு பகுதியாகத்தான் அது இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இத்தனை நூற்றாண்டுகளாக அதை அதாவது சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள் என்று பல தலைமுறைகளாக எல்லா மக்களும் அங்கீகரித்துட்டு வரும் பொழுது அது எப்படி நீங்க அதை தவறு, கட்டடம் கட்டுற தவறு என்று சொல்லுவீங்க? அப்ப நபிமார்கள் பெரியார்களுக்கு கட்டலாம் என்பதற்கு இது ஆதாரம் இல்லையான்னு கேட்பாங்க. வஹாபி அரசாங்கம் கூட கை வைக்காம இருக்குது அப்படின்னு கேட்பார்கள். அது சேர்த்து இப்ப என்ன செய்வாங்க, லேட்டஸ்டா இப்ப ஆட்சியில யார் இருக்கிறா, இதெல்லாம் தர்கா கட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் சவுதியை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய ஆட்சியிலையும் அதுதான் நீடிக்கிறது என்று ஒரு வாதத்தை வைப்பார்கள். இப்ப உங்களுக்கு கூட அந்த மதீனாவுடைய படம் போட்டிருப்பாங்க. போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்களுக்கு மக்கா படம் என்னன்றா காபத்துல்லா போட்டு என்ன செய்வாங்க, ஒரு படம் பார்ப்பாங்க. மதீனான்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒத்த மணாரா நிக்கிற மாதிரி போட்டு ஒரு பச்சை கலர் டூம் ஒன்று என்ன செய்வாங்க போட்டு காட்டுவாங்க. ஒத்த மணாரா மாதிரி ஒன்று இருக்கும், பச்சையா ஒரு தூக்கி நேர் கீழே தான் ரசூலுல்லாவுடைய அடக்கஸ்தானம் இருக்கிறது. மஸ்ஜித் நபவின்ற ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல அடையாளம் காட்டும் போது கூட அந்த பச்சை கலருடைய டூமே எதை சேர்ந்ததுதான், அது கபருக்கு மேல உள்ள ஒரு டூமு தானே தவிர அது பள்ளிவாசல டூமு கிடையாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை எப்படி நீங்க தவறுன்னு சொல்றீங்க என்று உங்கள்கிட்ட கேட்பாங்க. இதனுடைய வரலாறை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த குழப்பம் நமக்கு வராது. என்ன வரலாறு? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடக்கத்தலத்துல செய்யப்படுற காரியத்திற்கு ரசூலுல்லா பொறுப்பாவாங்களாம். முதல் விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்து செஞ்சா அவங்க பொறுப்பாளி, அவங்க அனுமதி கொடுத்தா அவங்க பொறுப்பாளி ஆவாங்க. அவங்க அடக்கஸ்தலத்தின் மீது ஒன்று செய்யப்படுதுன்னு சொன்னாலேயே அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அதுக்கு அர்த்தம். முதல்ல வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, என்னுடைய அடக்கஸ்தலத்தில் ஏதாவது நடந்தால் அதை நான் விரும்புறேன்னு அர்த்தமாகுமா, நான் உடன்படுறேன்னு அர்த்தமாகுமா, நான் அனுமதிச்சிருக்கிறேன்னு அர்த்தமாகுமான்னு அர்த்தம் ஆகாது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது நடந்தா அது அதுக்கு அந்த அர்த்தம் வரும். முதல்ல எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து இப்படி ஒரு நம்ம தர்கா கட்டணும் என்று அவங்க செஞ்சு இருந்தா கூட அது மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? மரணிப்பதற்கு 5 நாளைக்கு முன்னாடி என் நபிமாருடைய கபர்களை கட்டடம் கட்டியவர்கள், மஸ்ஜித் ஆக்கியவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உரியவங்க என்று சொன்னது உண்மையா பொய்யா? அது ஹதீஸ்ல இருக்குதா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தது நமக்கு தெரியும் பொழுது அவங்களுடைய எச்சரிக்கைக்கு மாற்றமா அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது நடக்குமையானால் அதுக்கு மார்க்கத்தில் ஏதாவது ஒரு மரியாதை கொடுக்க முடியுமா? அது மார்க்க ஆதாரம் ஆகுமா? அது எத்தனை வருடங்கள் அது நீடித்து இருந்தா கூட அதுக்கு மார்க்கத்துக்கு ஏதாவது இருக்குதா என்று நம்ம சிந்தித்து பார்த்தோமையானால் இந்த அடிப்படை விளங்கினவங்களுக்கு இந்த கொஸ்டின் நிக்காது. இந்த அடிப்படை விளங்கினாங்கன்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் தான் மார்க்கம், அவங்களுக்கு பிந்தி வந்ததுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு விளங்கி விட்டார்களே, ஆனால் அவர்களுக்கு இதுவே போதும். இப்ப நான் சொன்னதே போதும். என்ன போதும், இந்த கட்டடத்துக்கு ரசூலுல்லாஹ் பொறுப்பாளியா, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா, அவங்க தடை செஞ்சது அந்த காரியமா அது இருக்கிறதா, அனுமதிச்ச காரியமா இருக்குதா? இதுக்கு எவ்வளவு சொன்னாங்க, கட்டவும் கூடாதுன்னாங்க, அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் பண்றேன்னு சொன்னாங்க, பூசாதீங்கன்னு சொன்னாங்க, தப்பித்தவரி கட்டிட்டா போய் இடிச்சிட்டு வாங்கன்னு வர சொன்னாங்க. இவ்வளவு கடுமையாக அவங்க தடை செய்திருக்கும் பொழுது நமக்கு அது போதும். அல்லாஹ்வும் ரசூலும் எதை நமக்கு தடுத்து விட்டு போனார்களோ அதுதான் மார்க்கத்துக்கு ஆதாரமே தவிர அதுக்கு பிறகு எவன் என்ன செஞ்சால் நமக்கு என்ன, இது ஆழமா பதிச்சுட்டு வைங்க, நம்மளை இதெல்லாம் அசைக்காது. இருந்தாலும் இந்த கட்டிடத்தினுடைய வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலத்துல கட்டி இருக்கிறாங்கல்ல, அதனுடைய வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கணும். முதலாவது வரலாறு என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடக்கஸ்தலம் எங்கே இருந்தது, எங்க அடக்க மாட்டாங்கன்னு கேட்டா
அவங்களுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி பள்ளி வாசலை ஒட்டி வீடுகள் இருந்தன. வீடுனா என்ன? ஒவ்வொரு ரூம் தான். எந்த அளவுக்கு சின்ன ரூம் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஆயிஷா நாயகி படுத்து கிடப்பாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எந்திரிச்சு தொழ முடியாது. குறுக்க ஜனாசா மாதிரி நான் படுத்து கிடப்பேன். தொழுகைக்கு போகும்போது சஜிதா செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இடைஞ்சலா இருக்கும். விரல்னால காலில் குத்துவாங்க, நான் விரல மடக்கிக்கிறேன், அந்த இடத்துல சஜிதா செய்வாங்கன்னு சொல்றாங்க. விசாலமா இல்லைன்னு விளங்குறது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு அறை என்று சொல்வது என்னன்னா, அதுக்கு புள்ள குட்டிகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் இல்ல. ஒரு மனைவி 4-5 பிள்ளையா இருந்தா அதுக்கெல்லாம் இது பத்தாம இருக்கலாம். ஒரு மனைவி ஒதுங்குறதுக்கு, கணவன் மனைவி ஒதுங்குவதற்குரிய இடம் தானே, அதுக்கு இது போதுமானதா இருக்கணும். அதிகபட்சமா போனா ஒரு 5க்கு 5 தான் இருக்கணுமா. கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ஆள் படுத்து கிடக்கும் போது ஒரு ஆளுக்கு தொழுவுறதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொன்னா அதனுடைய அளவு என்னதான் இருக்கு? ஒரு 5க்கு 5, 10க்கு 10 கூட இல்ல. ஒரு சின்ன கடை 10 10 ரூம் போடுவீங்களா, நம்ம ரூம் 2 வீடா வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த ரூம் இருந்திருக்கிறது. ஒரு 10க்கு 10 கூட அதிகபட்சமா வச்சுக்கணும். கரெக்டான துல்லியமா தெரியல. இதுல இருந்து நம்ம அளவு விளங்குறோம். இப்படியான ஒரு அறைகள் மனைவியருக்காக பள்ளிவாசல ஒட்டியே தான் என்ன செஞ்சு இருந்தது. அது எப்படி இருந்தது, என்ன மாதிரி டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப நமக்கு கிப்லா கிழக்க மேற்கு இருக்கிறது. மேற்கில இருந்து வடக்கு கொஞ்சம் சாஞ்சி, மேற்கு திசையிலிருந்து வடக்கு பக்கமாக 17, 18, 19, 20, 21, 22 டிகிரிக்குள்ள தமிழ்நாடு வரும். சில ஊருக்கு 17 டிகிரி வரும், சில ஊருக்கு 18 டிகிரி வரும், சில ஊருக்கு 19 டிகிரி வரும். அதாவது வடக்கு பக்கத்துல நேர் மேற்க திரும்பிக்கிட்டு வடக்கு பக்கமாக நேர் மேற்க கண்டுபிடிச்சிட்டு வடக்கு பக்கமாக இப்படி லேசா என்ன செய்யணும், 17 டிகிரி 18 டிகிரி சாஞ்ச மாதிரி கிப்லா என்ன செய்யணும், அப்படி போனா நேர காபாவுக்கு போயிடலாம். நேர் மேற்க போனா காபாவுக்கு போவாது. தமிழ்நாட்டில இருந்து எந்த ஒரு ஊர்ல நீங்க நேர் மேற்க போனாலும் அது உங்களை காபாவில் கொண்டே விடாது. அந்த நேர் மேற்குல இருந்து காபா எங்க இருக்கு அதுக்கு நேர கோடை போட்டு இழுத்தா அது என்னவாரு, சில ஊருக்கு 17 டிகிரி 18 டிகிரி 22 23 டிகிரி வரைக்கும் வரும். ஊருக்கு ஊர் வித்தியாசங்கள் வரும். இது காம்பஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஐபோன் வச்சுக்கிற ஆளுக்கு அதுலயே கூட கண்டுபிடிச்சிடலாம். எங்க வச்சாலும் கரெக்டா காட்டிடும். சாப்ட்வேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நமக்கு மேற்குன்னு வச்சுக்கணும். இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம மேற்கு நோக்கி நம்ம தொழுவல, மேற்கிலிருந்து வடக்கு பக்கமாக கொஞ்சம் சாஞ்சி, நேர் மேற்கிலிருந்து வடக்கு பக்கமாக 17 18 டிகிரி சாஞ்சி நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம். அதான் அப்படி போனா கரெக்டா என்ன செய்யும், கிப்லால கொண்டு விட்டுரும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுல கிழக்கு மேற்கா என்ன செய்யாது, காபா வராது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கா தான் வரும். அவங்களுக்கு மதீனாவுல போனா என்ன செய்யணும், நீங்க கிழக்கு மேற்கா கட்டிட்டு இருக்க முடியாது. எப்படிதான் பண்ணனே, வடக்கு தெற்கா. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, நீங்கள் மலைஜலம் கழிக்க போகும் பொழுது கிப்லாவை முன்னோக்காதீர்கள், பின்னோக்காவும் செய்யாதீர்கள், கிழக்கு மேற்கா இருந்துக்கிறங்க. கிழக்கு மேற்கா தான் நம்ம இருக்கக்கூடாதுங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் மலைஜலம் கழிக்க போனீர்களே ஆனால் கிப்லாவின் பக்கம் முதுகையும் காட்டாதீங்க, பின்புறத்தையும் காட்டாதீங்க, முன்புறத்தையும் காட்டாதீங்க. கிப்லாவின் பக்கம் மாறாக வலாக்கின் ஷர்ரிகு அவ் கர்ரிபு, மாறாக நீங்கள் கிழக்கு பக்கமா திரும்பிக் கொள்ளுங்கள் அல்லது மேற்கு பக்கமா திரும்பிக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. அப்ப கிழக்கு மேற்கு இந்த திசை இருக்குல்ல, இது கிப்லா கிடையாது. இதுதான் கிப்லா. மதீனாவுல கிப்லா எதுன்னு கேட்டா வடக்கு பக்கமாக இருக்கும். வடக்கு பக்கம் நோக்கினா என்ன செய்யும், மதீனாவுல இருந்து அந்த மஸ்ஜித் நபவில இருந்து வடக்கு பக்கமா போனா தான் காபா வருமே தவிர கிழக்கு பக்கமா காபா வராது, மேற்கு பக்கமா என்ன செய்யாது, வராது. அப்படின்னா இது வடக்குன்னு வச்சுக்கிறீங்களா, வடக்கா இது வடக்கா, இது வடக்கா, இது வடக்கு, இப்படிதான் கிப்லா வச்சுக்கிறங்க. இது கிப்லான்னு வச்சுக்கிறங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வீடு எங்க இருந்துச்சுன்னு சொன்னா கிழக்கு பக்கமா இருக்குது. இது கிப்லா. கிப்லா இந்த பக்கம் இருக்கும்போது வீடு இந்த ரூம் போட்டிருந்தாங்கல்ல, அந்த ரூம்கள் எந்த பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அது இந்த பக்கம். இந்த பக்கம் இப்படி கிப்லா இருக்கும்ல, இந்த பக்கத்துல உள்ள இதான் என்னது, ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அறைகள். அந்த அறை எப்படி இருக்கும்னு கேட்டா, மஸ்ஜித் நபவியோட எல்லையெல்லாம் முடிஞ்ச பிறகு சின்னதா ஒரு இடைவெளி விட்டு அங்க ஒரு குடிசை மாதிரி போட்டு என்ன செய்வாங்க, தனித்தனி கதவா அடைச்சிருப்பாங்க. இதோட ஒட்டி இருக்காது, பக்கத்துல இருக்குமே தவிர மஸ்ஜித் நபவின்னு ஒரு தடுப்பு முடிஞ்சிடும். தடுப்புன்னு என்ன செவரா, அதுவும் வேலிதான். தடுப்புங்கிறது என்னது, அதுவும் வேலிதான், வேலி அடைக்கப்பட்டதுதான். வீடுங்கிறது செவருங்கிறது அதுவும் வேலிதான். அந்த மாதிரி வேலி மாதிரி அடைச்சிருக்கும் பொழுது ஒருத்தருக்கும் என்ன செய்வாங்க, வாசல் மாதிரி போட்டிருப்பாங்க. சில பேருக்கு இந்த துணியவே என்ன செய்வாங்க, பாயவே கதவு மாதிரி தொங்க விட்டுக்குருவாங்க. கதவுல பாய் தான் தொங்க விடுவோம், அதான் எங்களுக்கு கதவு என்றெல்லாம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப இந்த கிப்லாவின் பக்கத்துல இல்லாம கிழக்கு பக்கமாக அவங்களுடைய வீடுகள்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு மனைவியுடைய அறையும் இருந்தது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த உடனே எங்க வச்சு இறந்தாங்கன்னு கேட்டா ஆயிஷா நாயகி வீட்டுல தான் இறந்தாங்க. அப்ப இறந்தவன என்ன செஞ்சாங்கன்னா பெரிய சண்டை சச்சரவுலாம் கடைசி என்னவாச்சுன்னா ஆயிஷா நாயகி வீட்டுலான்னு இறந்தாங்க.
இறந்த இடத்துல அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் செய்யப்பட்டது எங்க? இது பள்ளிவாச. இதுக்காக வேண்டி தர்காவை அது உண்டாக்குனது கிடையாது. அவங்களுடைய சொந்த இடத்தில் அடக்கப்படுறாங்க. ஆயிஷா நாயுடைய இடம்னா சொந்த இடம் தானே. ஆயிஷா நாய்க்கே உரிய ஒரு இடம். அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்றாங்க. அந்த ரூம்ல அடக்கிடுறாங்க. அடக்கும் போது இந்த பக்கம் பள்ளிவாசம் இருக்கு, அந்த பக்கம் வந்து கிழக்கு பக்கமாக என்ன இருக்கும்? இது வந்து வடக்கு பக்கம் கிப்லான்னு சொன்னீங்கன்னா கிழக்கு பக்கமாக என்ன இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலம் இருக்கும். அதுக்கும் பள்ளிக்கும் அந்த சம்பந்தம் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது தனியா அடக்கஸ்தலம் இருக்கும், அதுக்கும் பள்ளிவாசலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது பள்ளிவாசலோட சேர்க்கப்படவே இல்லை. எப்போலாம் சேர்க்கப்படல? அது நிறைய ஆதாரங்களை சொல்றாங்க சேர்க்கப்படலைங்கிறதுக்கு. இது சஹாபாக்கள் காலத்துல சேர்க்கப்படலன்னு எடுத்துக்கொள்வதாக இருந்தா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குத்தப்படுறாங்க. தொழுது கொண்டிருக்கும் பொழுது கத்தியால் ஒருத்தன் குத்தி தான் கொள்றான். சுபு தொழுகை நிற்கும் பொழுது அப்படி கொல்லப்பட்ட உடனே அவங்க இறந்து போகல. அந்த வேதனையெல்லாம் இருந்து ஒரு 2 நாள் மெனக்கெட்டு சிரமப்பட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போறாங்க. அப்ப அந்த குத்தரவன் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு வசியத்து பண்றாங்க. என்ன செய்யணும்? நீங்க போய் ஆயிஷா நாய்கிட்ட போய் இந்த மாதிரி உமர் வந்து உங்களை வந்து இந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அடக்கம் செஞ்சு பக்கத்துல அடக்குவதற்கு உங்கள்கிட்ட அனுமதி கேட்கிறாரு, அனுமதி தெரியலான்னு கேளுங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஆசை என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல நம்ம அடக்கம் செய்யப்படணும். மூத்தா போயிடும், அந்த அளவுக்கு காயம் அதிகமா இருக்கு. நவீன மருத்துவம் அந்த காலத்துல இல்ல. அந்த போக்க வச்சு அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க, நம்ம இந்த காயத்துக்கு பிறகு நம்ம பிழைக்க முடியாதுன்னு. கேட்டவன அவங்க என்ன செய்யறாங்க? தாராளமா அடைக்கிறங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மௌன்ட்ட சொல்றாங்க, நான் வந்து கலீஃபாவா இருக்கிறேன், அமீருல் முஃமினீன் ஜனாதிபதியா இருக்கிறேன், அதனால கூட அவங்க சரின்னு சொல்லிடலாம். நான் மூத்தா போன பிறகு ஒரு அதே மாதிரி போய் கேளுங்க. நான் மூத்தா போன பிறகு எனக்கு அதிகாரம் இருக்காதுல்ல. என் பாடியை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி உங்களை உமர் வந்து உங்கள்கிட்ட அடக்குவதற்கு அனுமதி கேட்க சொன்னார், நீங்க அனுமதி கொடுக்குறீங்களா கேளுங்க. அனுமதிச்சாங்கன்னு சொன்னா அங்க என்ன அடக்கம் பண்ணுங்க, இல்லாட்டி ஜன்னத்துல் பக்கி பொது கபிரிஸ்தான்ல கொண்டு அடக்கம் பண்ணிருங்க, அது ஒரு பிரச்சனை ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அடக்கம் இறந்த பிறகு போய் கேட்கிறாங்க, அவங்க அனுமதி கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அவங்களும் என்ன செய்யப்பட்டிருக்காங்க? அடக்கப்பட்டிருக்காங்க. இப்ப வந்து அரசாங்கத்துல சேர்க்கப்பட்டிருந்தால், பள்ளிவாசலுக்குள்ள அந்த இடம் சேர்க்கப்பட்டிருந்தா ஆயிஷா நாய்கிட்ட போய் பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லை. அடக்கின பிறகும் அது ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்குது. நல்லா வழங்கணும். பள்ளியில் சேர்க்கப்பட்டால் தனியார் ப்ராப்பர்ட்டியா இருக்காது. ஆயிஷா நாய்கிட்ட கேட்கணும், அரசாங்கத்தில் வந்துடும். பள்ளிவாசலுக்குள்ள சேர்க்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா அதனுடைய நிர்வாகம் யார் கையில் இருக்கு? உமர் தான் ஜனாதிபதி, அவர் கையில தான் இருக்கும். அவர் கையில் இருக்கும்போது ஆயிஷா நாய்கிட்ட போய் அங்க அடக்கம் செய்யறது பர்மிஷன் கேட்டிருப்பாங்களா? அப்ப உமர் இல்லாத காலத்திலும் என்ன செய்யப்படல? அந்த அடக்கஸ்தலம் பள்ளிவாசலுக்கு அப்பா சம்பந்தம் இல்லாத ஒன்றாக ஒட்டி இருந்ததை தவிர அது தனி இது தனியாகத்தான் இருந்தது. பள்ளி என்ற கணக்கில் இது என்ன செய்யல, வரவே இல்லை. இது அவங்க காலத்தில் இருந்தது. அதே மாதிரி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் என்ன பண்றாங்கன்னா, பள்ளிவாசல கொஞ்சம் இட நெருக்கடி வந்ததுனால விஸ்தீர்ணப்படுத்தினாங்க. அவங்க விஸ்தீர்ணப்படுத்தினதெல்லாம் வடக்கு தெற்குல தான் விஸ்தீர்ணப்படுத்தினார்களே தவிர கிழக்கு பக்கம் எதுவுமே செய்ய கிடையாது. அதாவது அந்த கபரை வந்து இதுல உள்ள நுழைக்கிற மாதிரி எந்த வேலையும் யார் செய்யல. உஸ்மான் காலத்துல ஒரு மாடிஃபை பண்ணப்பட்டது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த பள்ளிவாசல் அதே மாதிரி அபூபக்கர் காலத்தில் இருந்தது, அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இருந்தது. அதுல எந்த விதமான சேஞ்சும் பண்ணப்படல. இட நெருக்கடி வந்த காரணத்தினால மக்கள் அதிகமா பெருகி போயிட்டாங்க. இருக்கிற இடம் தொழுவதற்கு பத்தலன்றவுன கொஞ்சம் பெருசாக்குவோமே ஆக்கும் பொழுது இதனுக்கு இவ்வளவு வடக்கத்துக்கு தானே இப்படித்தான் அதிகமாகிக்கிட்டாங்க. இப்படி விஸ்தீர்ணப்படுத்தினாங்களே தவிர இப்படி படுத்தினாதான் அது உள்ள வரும். கிழக்கு பக்கம் போய் விஸ்தீர்ணப்படுத்தினாதான் இந்த பக்கம் சேரும். அவங்க வடக்கு தெற்காக அது தனியாவே இருக்கட்டும் என்ற வகையில் நினைஞ்சாங்க. அவங்க காலத்துல இது பண்ணவே இல்லை. இது எப்ப பண்ணதுன்னு கேட்டா ஹிஜ்ரி 88வது ஆண்டு. ஹிஜ்ரி 88வது ஆண்டுல வலீத் பின் அப்துல் மலிக்ங்கிறவர் இருக்காரு, ஆட்சியாளர். அவர் தான் கலீஃபாவா இருக்கிறார். அப்ப பல சண்டைகள் புத்தகங்கள்லாம் நடந்து பல பேர் கொல்லப்பட்டு மாறி மாறி பல ஆட்சிகள்லாம் வந்துகிட்டு இருந்து 72 கூட்டம்ங்கிற தலைப்புல அதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு கலீஃபா எப்படி வந்தாங்க அந்த வரலாறுலாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வலீத் பின் அப்துல் மலிக்ங்கிற ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய நேரத்துல தான் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த பள்ளிவாசல கொஞ்சம் நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செய்யணும், ஒரே குடிசை இந்த மாதிரி டைப்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல என்னென்னலாம் நவீனமா இருக்கிறதோ அந்த மாதிரி நல்ல மரங்களை போட்டு நல்ல கல்லுனால கட்டி ஸ்ட்ராங் படுத்தி அலங்காரம் பண்ணி அந்த தங்கத்தினாலேயே என்ன செய்யறது, சில இடங்கள்ல தங்கம் முலாமுலாம் பூசி இந்த மாதிரிலாம் பள்ளிவாசலை டெவலப் பண்ணணும் போது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அதையும் பள்ளிக்குள்ள ஒரு பகுதியாக இணைக்கிறார்.
எதுக்குள்ள அந்த கிழக்கு பக்கத்துல உள்ள அந்த ரூமையும் அதை ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ரூமை என்ன செய்யறாரு, பள்ளிக்குள்ள இணைச்சு அதுக்கு பின்னாடியும் போகுது பள்ளி. அப்ப பள்ளிக்கு நடுவுல ஓடியாந்தது அது. பள்ளிவாசலுக்கு அந்த அதோட ஒட்டி சேர்த்தா கூட கடைசியா நின்றுருக்கு அது. இவர் விஸ்தீர்ணப்படுத்துறேன்னு என்ன பண்றாரு, விஸ்தீர்ணப்படுத்துற அழகுபடுத்த போறேன் இவருடைய ஆட்சி காலத்துல இந்த அந்த பக்கமும் என்ன செய்யறாங்க, அந்த அடக்க ஸ்தலம் இருக்கு இல்லையா, அதையும் பள்ளிக்குள்ள சேர்த்து அதுக்கு அப்பால உள்ள இடம் இருக்கும்ல அதையும் கொஞ்சம் சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்தா என்னவாயிரும், பள்ளி வாசல்ல வந்து ஒரு உள்பகுதிக்குள்ளே அந்த இடம் வந்துடும். வந்தாலும் அதை ரவுண்டு பண்ணி அது ஒரு பள்ளியா ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை ஒரு அடைப்பு மட்டும் அடைச்சு என்ன செய்யறாங்கன்னு அப்படி அந்த மாதிரி ஒரு போடியம் வச்ச மாதிரி அடைச்சு போடுறது. அடைச்சுக்கிட்டு இப்படி இருக்கும் பள்ளி அந்த மாதிரி ஒரு டைப்ல நினைச்சிட்டாரு வலீத் இப்னு அப்துல் மலிக். இது செஞ்சார். இது எப்ப நடக்குது, இவருடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 88 தான் இது நடக்குது. இந்த சம்பவம் நடக்கிறது 88 வரைக்கும் அந்த இடம் வந்து அடக்கஸ்தலமாகத்தான் இருந்ததை தவிர அது மஸ்ஜித் நபவியில் ஒரு பகுதியாக ஆக்கப்படவே இல்லை. இந்த 88 இவர் இந்த வேலையை செய்யும் பொழுது ஒரு சஹாபி கூட மதீனாவில் வந்து உயிரோடு இருக்கவில்லை. மதீனாவில் இருந்த சஹாபாக்களே கடைசியாக, மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் என்றும் இருக்கிறது, ஒட்டுமொத்த சஹாபாக்கள் என்றும் அறிவிப்பு இருக்கிறது. சஹாபாக்கள்லயே கடைசியாக இறந்தவர் வந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜாபிர் பின் அப்துல்லா இருக்காங்கல்ல, அவங்க தான் கடைசியாக மூத்தாகக்கூடிய ஒரு சஹாபி. அவங்க வந்து 78 மூத்தாயிடுறாங்க. கடைசியா மூத்தா போன சஹாபி யாரு, அவருக்கு பிறகு சஹாபியே கிடையாது. ஹிஜ்ரி 78க்கு அப்புறம் ஒரு சஹாபியும் உலகத்துல இல்ல. இது 88 கட்டுறாங்க. இது சஹாபாக்களுக்கு இருக்க அனுமதி இருக்குமா? சஹாபி ஒருத்தருமே இல்லையே. மதீனாவில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது சஹாபாக்கள்லாம் தடுக்காம இருந்திருப்பார்களா அப்படின்லாம் இவங்க வந்து விளங்காம என்ன செய்யறாங்க, வாதம் வைக்கிறாங்க. 88 எந்த சஹாபி இருந்தாரு? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு 88 வருஷத்துக்கு ஒருத்தர் வாழ்றதா இருந்தா அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு 10 வயசு பிள்ளையா இருக்கணும். அப்பதான் 88 வரைக்கும் வாழ்ந்திருக்க முடியும். அவளுக்கு 100 வயசுக்குள்ள முடிஞ்சது 68 அதான வாழ்நாளா இருக்கிறது. லாஜிக்காவும் இல்ல, நடைமுறை சரித்திர ரீதியாகவும் இந்த 88 இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது ஒரு சஹாபியும் இல்லை. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் அங்கீகரிச்சாங்களேன்னு ஒரு கொண்டு அங்கீகரிச்சாங்க மார்க்கம் ஆகாது. ஒரு பேச்சுக்கு சொல்ற சஹாபாக்கள் அங்கீகரிச்சாங்கன்னு எப்படி இதை சொல்லுவீங்க? இவர் என்ன ஒரு பெரிய 4 கலீஃபா மாதிரி ஒரு பெரிய ஆட்சியாளரா? வலீத் இப்னு அப்துல் மலிக் என்பவர் வந்து 4 கலீஃபாக்களுடைய ஆட்சியை நம்ம புகழ்ந்து பேசுறோமே, அந்த கணக்குல வரக்கூடிய, நீங்களே சொல்றாங்களே குலஃபாய ராஷிதீன் சொல்லி அந்த லிஸ்ட்ல வரக்கூடியவரா இவரு? அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு மன்னர் என்ன செய்யறாரு, மன்னர்களுக்கு வந்து அந்த 4 கலீஃபா காலத்துக்கு பிறகு வந்து மன்னர்கள் மன்னரா மாறிட்டாங்க. 4 கலீஃபாக்களுக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் எல்லாம் மற்ற உலகத்தில் எப்படி மன்னர்கள் வந்து ஆடம்பரமாகவும் சிம்மாசனங்களையும் ஒரு சொகுசாகவும் உள்ள ஒரு லக்ஸரியாக ஒரு வாழ்க்கை கோட்டை கொத்தளம் என்று வாழ ஆரம்பித்தார்களோ அந்த மாதிரி வாழ ஆரம்பித்த மன்னர்களில் ஒருவர் யாரு? வலீத் இப்னு அப்துல் மலிக்ங்கிறவர். அவர் வந்து ஒன்றை செய்தார் என்று அரசாங்கம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு நினைத்தா செஞ்சா மக்கள் சும்மா தான் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு கொடூரமான ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறை, ஜனநாயகம் எல்லாம் கிடையாது. யார் மாயத்திற்க தொலைச்சு போடுவாங்க. அப்படிலாம் செஞ்சும் இருக்கிறாங்க. ஏத்துக்கட்ட ஆலையெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, மன்னதனை கொடுத்து ஓச்சி இருக்கிறாங்க இந்த மன்னர்கள் காலத்துல. அப்ப அந்த மாதிரி இருந்த நேரத்துல ஒரு சகாபாக்களும் உலகத்துல உயிரோடு வாழாத நேரத்தில் அந்த இடத்தை எதுல சேர்த்தாங்க? பள்ளிவாசலுக்குள்ள சேர்த்தாங்க. ஆனா டூமும் கட்டல, வேற எந்த அலங்காரம் பண்ணல, பள்ளிவாசலுக்குள்ள சேர்த்தாங்க. அந்த இடம் பத்தலன்னு சேர்க்கும் போது அதுல கூட என்ன செஞ்சிட முடியாது. நீங்க அதை வந்து பள்ளிவாசல்ல வந்து டூமு கட்டி தர்கா மாதிரி ஆக்கி இருக்குல்ல ஒரு டைப்பா, அதை செய்யல. அவரு என்ன செஞ்சாருன்னு கேட்டா ஒரு தடுப்பு மாதிரி வைத்து அதை உள்பக்கம் சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கு பிந்தியும் இடம் இருக்கு, இந்த பிந்தியும் இடம் இருக்கிற மாதிரி இணைத்து கொண்டாரு. தவிர அதுல மேல எல்லாம் ஓப்பனா தான் இருந்தது. அந்த இடத்துக்கு மேல எல்லாம் என்ன செய்யல, சும்மா விட்டுட்டாங்க. கட்டடம் கட்டக்கூடாது தடை இருக்கிறதுனால அதையெல்லாம் பேணினார்கள். இப்படியே தான் அது இருந்து கொண்டே எல்லாத்தையும் இடிச்சிட்டு தான் கட்டினார் அவரு. அந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் 88 வந்து ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணி இடிச்சுட்டு புதுசாக ஒரு கட்டுரைன்னு பேர்ல கட்டி அந்த இடத்தை எல்லாம் நினைஞ்சிட்டாரு, உள்ளக சேர்த்துட்டாரு. அது மஸ்ஜித் நபவி விஸ்தீர்ணப்படுத்தின ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் பிறகு என்ன நடக்குதுன்னா பல வருடங்கள் 88 நடக்குதா, 88 அப்படிதான் இருந்துச்சு, 100 அப்படிதான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 200 அப்படிதான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 300 அப்படிதான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 400 அப்படிதான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 500 அப்படிதான் இருந்துச்சு. ஹிஜ்ரி வந்து 678 வருது. அப்ப வந்து ஒரு மன்சூர்ல ஒரு மன்னர் ஆட்சி பண்றாரு. எகிப்தை சேர்ந்த மன்சூர் என்பவர் கையில அது வந்து பல நாட்டுக்காரங்க அது மக்கள் ஆளுவாங்க. ஒவ்வொரு சீசன்ல ஒரு ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நினைவாங்க, நமக்குள்ள வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு ஒரு நாளைக்கு இவங்க இருக்கும், ஒரு நாளைக்கு துருக்கிக்காரன் வச்சிருப்பான், ஒரு நாளைக்கு இப்படி பல மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்.
அப்ப 678வது ஆண்டுல வந்து எகிப்துல இருந்த மன்சூர்ங்கிற ஒரு மன்னர் என்ன செய்யறாரு, ஆட்சி படிக்கும் போது அவர் கண்ட்ரோல்ல மக்கா கைப்பற்றிக்கிறார். அவர் கண்ட்ரோல்ல இருக்கும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதை வந்து நம்ம ரொம்ப டாம்பிகமா பண்ணணும், ஒரு லக்ஸரியான ஒரு இதா பண்ணணுங்கிற மாதிரி இறங்கி அதுல கட்டட வேலைகள்லாம் செய்யும் பொழுது அவர் போட்டதான் பச்சை டூமு. இந்த பச்சை டூமு போட்டிருக்காங்களே, இந்த பச்சை டூமு வந்து ஹிஜ்ரி 707 நூற்றாண்டு வரைக்கும் இல்ல, ரசூல்லா காலத்திலேயும் இல்ல, அவங்க மூத்தாண்டுல இருந்து 700 வருஷம் வாழ்ந்த மக்கள் வந்து அது ஓப்பனா தான் இருக்கணும், கட்டடம் கட்டுவதை ரசூல்லா தடுத்தாங்க என்றுதான் அவங்க விளங்கி வச்சிருந்தார்கள். யாரும் அதுல வந்து செய்யல, ஏன் இப்படி ரசூல்லாவுடைய அடக்கத்தை இப்படி கிடக்குதுன்னு சொல்லி அது செய்யல. அப்ப முன்னோருங்கிறீங்களே, இந்த 700க்கு பிந்தி வந்தவன் முன்னோரா, 700க்கு முந்தி வந்தவன் முன்னோரா? எவன் முன்னோரு? போன வருஷத்துல உள்ளவங்களாம் முன்னோருங்கிறீங்களே, அதுக்கு முன்னோரு என்ன செஞ்சான் 700 வருஷமா? இப்ப சஹாபாக்கள் தாபியன்கள் காலத்துல எல்லாம் இந்த கற்பனையே வரல. அப்ப தாபியன்கள் நினைச்சிருக்கலாம்ல, என்னங்க கட்டி வச்சிருக்கீங்க, ஓண்டு கிடக்குது, வெறும் வெட்ட வழியா போட்டு வச்சிருக்கீங்க, மேல ஒரு மழகுல உழுவாம வெயில் உழுவாம ஒரு டூம் போட வேணாமா இவன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம்ல யாராவது? யாரும் கேட்கவும் இல்ல, நினைக்கவும் இல்ல. அவங்களுக்கு பள்ளி மாசம் மட்டும்தான் நினைப்பு இருக்குமே தவிர அதுல உள்ள மண்ணை எழுதிட்டு போற அந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் வரவே இல்லை. இவருடைய காலத்துல, மன்சூருங்கிற காலத்துல ஹிஜ்ரி 678 தான் என்ன பண்றாங்க, இந்த இடத்தை வந்து இப்ப இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் மாற்றங்கள் செஞ்சாலும் அது ஒண்ணும் செய்யாம விட்டுட்டாங்க. ஆனா இப்பவும் சொல்றோம், மார்க்கப்பட்ட சட்டப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலமா இருந்தாலும் அவங்க அடக்கஸ்தலத்திலேயே அவங்களுடைய கட்டளை மீறப்படுகிறது. அதை அப்புறப்படுத்துவதுதான் ஆட்சியாளருக்கு கடமை. எவனும் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, உலகத்துக்கு பயப்படக்கூடாது. மேல உள்ள ஓப்பனா தான் செய்யணும். அதுக்கு மேல கட்டுவதையும் தடுத்துட்டார்கள். கபர் மேல நீங்க கட்டாம நீங்க வச்சிருந்தாலும் மேல கட்டக்கூடாதுன்னு தடுத்திருக்காங்களா இல்லையா? மேல கட்டி இருக்கிறாங்களே, அந்த பச்சடூமும் இடிக்கிறது தான் மார்க்க கடமை. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படித்தான். நம்ம இந்த 700 வருஷத்துக்கு முந்தைய எவனோ செஞ்சதை வந்து மார்க்கமாக்க பாக்குறாங்க இவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கபர் பயப்படுறாங்க. இவனா என்னத்தையும் செஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கபர் மேல அது ரசூலுல்லாஹ் தனக்கு கட்டி வச்சுட்டு போன மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி என்ன செய்யறாங்க, மக்களுக்கு பயம் காட்டுறாங்க. அது அவங்களும் பயந்து நிக்கிறாங்க. சவுதி அரசாங்கமும் அது போய் எடுத்தோம்னா உலகம் எதிர்ப்பாங்க, எடுத்துட்டு போறாங்களே. நீ அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டியதானே. அதனால இது வந்து இந்த டூமு மாதிரி போட்டதுக்கு வந்து மார்க் அங்கீகாரம் கிடையாது, அது போட்டிருக்க கூடாது. அதுல எந்த கட்டணமும் இல்லை, அது மண்ணால் உயர்த்தப்பட்ட நிலையில் தான் இருந்து வந்தது. அந்த கபரின் மீதும் ஒரு கட்டணமா இருக்கவில்லை. எல்லாம் இந்த 678 நடந்த கூத்துதானே தவிர 678 ஆண்டுகளாக நல்ல முஸ்லீம்கள், நம்மளை விட நல்ல முஸ்லீம்கள் கண்டிப்பா 678க்கு பிந்தி வந்த முஸ்லீம்களை விட 678க்கு முந்தி வந்த முஸ்லீம்கள் நல்லவங்களை தான் எடுத்திருப்பாங்க. ஒப்பீட்டு அளவுல நம்மளோட சிறப்பா தான் எடுத்திருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்த ஒரு நன்மக்கள் வாழ்ந்த காலத்திலேயே இது வந்து செய்யப்படவில்லை. அதனால இதை கொண்டாந்துகிட்டு ஆதாரமா காட்டலுமா? இடிங்க, கட்டாதீங்க, மேல கட்டாதீங்க, கீழே கட்டாதீங்க, பூசாதீங்க அந்த அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளைக்கு எதிராக இந்த எவனோ ஒரு மன்சூருங்கிறவன் செஞ்சது வந்து மார்க்கமாயிருமா? எவனோ ஒரு அதிகாரி வந்து தன்னுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மக்களுக்கு கேள்வி கேட்கணும், அச்சுறுத்தல் பண்ணி தொலைச்சு விடுவோம்னு சொல்லி மிரட்டி, அதனால எவனும் வாய் திறக்க முடியாம போய் அதனால அது ஒன்று கட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது மார்க்கமா? அது அப்படி இருந்து விட்டதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி நம்மளை விட்டுட்டோம் என்றால் அது மார்க்கமாயிருமா? அதுக்கு பின்தான் என்ன பண்ணாங்க, அதுல போட்டுட்டு ஒன்னு நடக்கும் எழுதவன ஆரம்பிச்சாங்க. அந்த டூம்ல என்ன பண்ணாங்க, ஷிர்கான விஷயத்தை எல்லாம் புர்தாக்குறதான் என்னமோ போட்டு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஆக்குற மாதிரி வசனங்கள்லாம் அந்த துருக்கிக்காரங்க பண்ண வேலை. அதுக்கு பிறகு அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். சவுதி ஆட்சியாளர்கள் வந்தாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி கட்டப்பட்டு அந்த ஒண்ணு மட்டும் தான் விட்டுருக்காங்க, தவிர எல்லா கபரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுல என்ன உலகத்துக்கு பயப்படுறாங்க. அதனால என்ன வழங்கினே, இதெல்லாம் ஆதாரம் கிடையாது. இதுவும் அது மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள் செய்வார்களே, ஆனால் அதை ரிமூவ் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மாதிரி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிந்தின காலத்தில் 4 கலீஃபாக்கள் காலத்தில் இருந்த மாதிரி அதை வைப்பார்களே, ஆனால் அதுதான் வரவேற்கத்தக்கதே தவிர இது வரவேற்கத்தக்கதும் அல்ல, இது மார்க்க ஆதாரம் இல்லை என்பது என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு செய்தியை ஒரு கணக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. இந்த டூமை வச்சுக்கிட்டுலாம் என்ன செய்ய முடியாது, ஆதாரம் காட்ட இயலாதுங்கிற விளங்கி கொள்ளணும். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப இந்த ஜியாரத் விஷயமா வர்றோம். அப்ப இந்த கபர் கட்டக்கூடாதுங்கிறத நம்ம விளங்கி கொண்டோம். கட்டி இருந்தாலும் இதெல்லாம் மார்க்கத்தில் என்னவாகாது, ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு கட்டி இருந்தாலும் இதுக்கும் மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இதனால் மார்க்கத்தில் எந்த ஒரு சட்டமும் மாறாது. ரசூலுல்லாஹ் காலத்துல தீன் முழுமையாகிவிட்டது. அவங்க வாழும்போது இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் நல்லா சொல்லிட்டான். அவங்க மூத்துக்கு பிறகு வந்ததெல்லாம் இந்த மார்க்கத்துக்கு எந்த வகையிலும் அது பொருத்தமற்றது, வஹீனால வந்தது இல்லை என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்